அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம மீன் குழம்பு செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க, கருவேப்பிலை போடுறேன், கறிவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கறிவேப்பிலை இல்லாதவங்க வெந்தயம், ஜீரகம், கடுகுலாம் போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே இதில் கறிவேப்பிலை எடுத்துருக்கேன், நான் போடல. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். வெண்டிக்காய் பாருங்கள், நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு வெண்டிக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டைரெக்டாக போட்டக்கூடாது, வெண்டிக்காவை குழம்பு கெட்டு போயிடும். எண்ணெயில் வதக்கி தான் நம்ம போடணும். பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கிறேன். கிரேவி பத்துக்கு அதே போடலாம். நல்லா ஆயிலே வதக்கிக்குவோம். கொஞ்சம் வதங்கிட்டோம் வெங்காயம் தக்காளியும். புளி வந்துங்க எலுமிச்சம்பழம் பெரிய சைஸு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுனேன். கொஞ்சமாக ஆயில் தண்ணி ஊற்றிக்கிறேன். மல்லித்தூள் 4 மேசக்கட்டி போடுறேங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். குழம்பு பொடி 1 ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா 2 உடச்சி போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். உப்பு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். மசாலா பச்சை வாசனைலாம் போகணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கிறேன். மாங்காய் இருக்குங்க, 2 இது போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு மாங்காய் வெண்டிக்காய்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தலை பகுதியாக வால் பகுதியாக நம்ம குழம்புக்கு போடணும். நடு பகுதியாக நான் மீன் கிரேவிக்கும் வத்த மீனுக்கும் நான் வச்சுருக்கிறேன், அதையும் காமிக்கிறேன். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, மீன் உடஞ்சி போயிடும். சும்மா 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சிம்மில் வச்சுருவோம், ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் முடிச்சு வந்தால் போதும். இப்போ திக்கான தேங்காய் பால் இருக்குங்க, கொஞ்சமாக ஊற்றுனேன். மீன் குழம்புக்கு திக்கான தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் ஊற்றினா நல்லாயிருக்கும். மல்லி எல்லாம் கொஞ்சம் தூவிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைட்டாக கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருவோம். இப்போ மீன் வறுக்கிறது காமிக்கிறேன். ஆயிலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சட்டியில் வச்சுருக்கேன். ஆயில் சூடாகட்டும். மிளகாத்தூளும் உப்புத்தூளும் போட்டு பட்டி வச்சுருக்கேங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டி வச்சுட்டேன். அது போட்டுக்கலாம்.
2 நிமிஷம் இருந்தால் போதும், மீன் வெந்துடும். இது வறுத்துருச்சு, எடுத்துடுறேன். வறுவல் மீன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கிரேவி மீன் செய்து தான் காமிக்கிறேன். பாருங்க, வேணும் ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் அதையும் போடுறேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கண்ணாடி பார்த்துக்கு வரணுங்க வெங்காயம். தக்காளி ஒன்று வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். தக்காளியும் வதங்கட்டும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே நம்ம குழம்பு மீனில் நான் பரட்டி வச்சுருக்கிறேன், அதுலேயும் மிளகா போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்று உடச்சி போட்டிருக்கேன். அது 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு தான் செய்யணும் நம்ம, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம், ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது, மீன் அப்படியே உடஞ்சி போயிடும். உப்புத்தூள்லாம் ஏற்கனவே போட்டு பரட்டி வச்சுட்டேன். மூடி போட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா பார்த்து மெதுவாக நம்ம திருப்பணும். வேகமாக திருப்பினாக்கா உடஞ்சி போயிடும். கடைசி திக்கான பால் கொஞ்சமாக நான் ஊற்றுறேங்க. மீன் குழம்புக்கும் மீன் கிரேவிக்கும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான மல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுருவோம். இந்த ஆயிலும் ரொம்ப இருக்காது இதுக்கு. பாருங்கள், நம்ம செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பு ரெடியாக இருக்குது, மீன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, வறுவல் மீனும் ரெடியாக இருக்குது. ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. பாருங்கள், குழம்பு மீன் உடையாமல் இருக்குது. பாருங்கள், வறுவல் மீனும் ரெடி ஆகிடுச்சு. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.